நேரத்திலும் வரக்கூடிய எழுச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது நிச்சயமாக பிரதமர் அவர்கள் மறுபடியும் ஆட்சி கட்டல அமர போறாங்க. இன்னைக்கு நான் உங்களிடம் வைக்க வேண்டிய கேள்வி, வைக்கக்கூடிய கேள்வி என்னங்க ஐயா, பெரியவர்களே தாய்மார்களே, மோடி ஐயா அவர்கள் ஆட்சியை பயன்படுத்தி கணுவாய் எப்படி வளர்ப்பது என்பதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. இத்தனை நாளா பாத்தீங்கன்னா ஐயா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பண்றதை பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க. உள்ளாட்சி தேர்தலா அதே பிரச்சாரம், மாநில தேர்தலா அதே பிரச்சாரம், தேசிய தேர்தலா அதே பிரச்சாரம். உங்களுக்கு பல இடத்துல சந்தேகம் வந்து கூட எந்த தேர்தலுக்கு ஐயா ஓட்டு போடுறோம்? உள்ளாட்சிக்கு வந்து அதையே சொல்றீங்க, மாநில தேர்தல் முதலமைச்சருக்கு அதையே சொல்றீங்க, பிரதான் மந்திரி யார் பிரதம மந்திரியாக வர வேண்டுமா அதுக்கு அதையே சொல்றீங்க. யாருக்கு ஐயா ஓட்டு போறது? நம்ம சகோதர சகோதரர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் கேள்வி கேட்கிறீங்க. அதனால்தான் சகோதர சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தல் என்பது இந்தியாவுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் நான் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் பிரதம மந்திரி வேட்பாளர்கள் நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க உங்களை ஏத்துக்குவீங்களா? பிரதம மந்திரியா ஸ்டாலின் ஐயா ஏத்துக்குவீங்களா? 33 மாசமா கஷ்டத்துல இருக்கிறோம், உங்க பாட்டுக்கு மைக் இருக்குன்னு ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் வேற சொல்றீங்க. லல்லு பிரசாத் யாதவ் அண்ணன் பண்ணிடுவோமா? ராகுல் காந்தி ஐயாவை, மம்தா பானர்ஜி அம்மா பண்ணிடலாமா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பேர் சொல்லுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிடலாங்களா பிரதம மந்திரி? சார் நீங்க தான் ஸ்டாலின் ஐயா வேண்டாம், நீங்க உதயநிதி ஸ்டாலின் பண்ணிடலாங்களா பிரதமரா? நீங்களே சொல்லுங்க, பிரதம மந்திரி நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதன் மட்டும்தாங்க பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்காரு, யாரும் இல்லைங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை எங்கேயும் யாரும் இல்லை. அதனால் நீங்கள் வாக்களிக்கக்கூடியது மோடி அவர்களுக்கு, தாமரை சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க. அது மோடி அவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒன்று. நீங்க பாருங்க, தடாகம் பகுதியாக இருக்கட்டும், கணுவாய் பகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் எண்ணற்ற இளைஞர்கள் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் வாலிபால் கபடிக்கு ஒரு தனி மரியாதை இந்த 2 பகுதியில் இருக்கு, வாலிபாலுக்கும் கபடிக்கும். இன்னைக்கு நான் தடாகத்திலே சொன்னதை கணுவாயில சொல்றேங்க ஐயா, 2 ஊருக்கும் பொதுவாக சொல்லுகின்றேன். ஏன்னா நாங்க தான் எங்களுடைய தேர்தல் குறிக்கோள். ஒரு விளையாட்டு, உள் விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றோம். ஏன் நாம சொல்றோங்க ஐயா, ஆயிரக்கணக்கான கோடி மோடி ஐயா ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுக்கு பட்ஜெட் போடுறார். அதுல நம்முடைய தடாகத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய கணுவாய்க்கும் கபடிக்கும் பொதுவானது, வாலிபாலுக்கும் பொதுவானது உள் விளையாட்டு அரங்கத்தை கட்டி கொடுக்க முடியும் சொன்னா நம்மளால ஐயா செய்ய முடியும், நம்ம தான் செய்ய முடியும். ஏழோ இந்தியா விளையாட்டு நடத்துறது நாம. மற்ற எந்த கட்சிகள் சொன்னாலும் அவங்களால செய்ய முடியாதுங்க ஐயா. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா செங்கல் சோலை பிரச்சனை இருக்குது. செங்கல் சோலை பிரச்சனை எப்படிங்கம்மா வந்துச்சு நீங்க சொல்லுங்கம்மா. இந்த திமுக காரங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை அழுவாம தூங்கினா அவங்களுக்கு பிடிக்காது, அதே போவாங்க. ஒரு குழந்தை பாட்டு தூங்கிட்டு இருக்கும், ஒரு கிளி வச்சுட்டு போவோம், குழந்தை பாட்டு அழுவு, அடுத்து திமுக வருவான் காரங்க வரும், எது குழந்தை அழுகு தொட்டில் ஆட்டுங்கப்பா அப்படி. திமுகவை பொறுத்தவரை குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுகின்ற பழக்கம் தொடர்ந்து அவங்களுக்கு இருக்கு. அவங்களா பிரச்சனை இல்லைன்னா வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க, அப்புறம் அதை வச்சு ஒரு வசூல் வேட்டை நடத்துவாங்க. அப்புறம் எலெக்ஷன் அப்ப வந்து ஐயா நாங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடறோம், வந்திருப்பாங்கல்ல இப்ப செங்கல் சோலை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம், வந்தாங்களா ஐயா அமைச்சர்கள் யாராச்சும் வந்தாங்களா? வருவாங்க, அவங்களாவே வருவாங்க. நாங்க செங்கல் சோலை பிரச்சனையை தீர்த்து வைக்க. அப்ப 3 வருஷமா தீர்க்கிறோம், எங்கேயா போனீங்க நீங்க? உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அதிகாரம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, உங்களுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதெல்லாம் நைஜீரியா, உகாண்டா, கானா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுங்களா? இந்த ஊர்ல முதலமைச்சர் கீழே இருக்குங்க. அதெல்லாம் எதையும் செயல்படுத்தாமல் தேர்தல் நேரத்தில் வந்து இந்த குளத்தையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டுகின்ற கதையாக வருவார்கள். சகோதர சகோதரர், நீங்கள் எதையும் நம்பாதீர்கள். இந்த தேர்தல் மோடி ஐயாவிற்கான தேர்தல். உங்களுடைய வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மோடி அவருடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். மேலே மோடி ஐயா வரும்போது அவர்களை பயன்படுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு, பாராளுமன்ற தொகுதிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் உங்கள் சேவகனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு பெரிய மனதோடு எல்லா ஓட்டும் ஓடிக்கிட்டாங்க ஐயா. ஐயா நான் வேற கட்சியில் இருக்கிறேன், இதுவரைக்கும் மாத்தி போட்டதில்லை ஐயா. 2024 தேர்தல் மாத்தி போட வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலுக்கு மாத்தி போடலாம், எந்த தேர்தலுக்கு ஐயா மாத்தி போடும்? இந்த தேர்தலுக்கு மோடி ஐயா ஓட்டு போடலாம், எந்த தேர்தலுக்கு ஐயா போட போறோம்? இவ்வளவு பெரிய மனிதன் உலக நாடுகள்லாம் திரும்பி பார்த்து இப்படிப்பட்ட தலைவன் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றார்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கும் பொழுது, இந்த பிரதமருக்கு
நாம ஓட்டு மாற்றி போடாம எந்த ஆளும் நீங்க போட போறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், எந்த கட்சியாக உங்க உறவினர்கள் இருக்கட்டும், சொந்தக்காரங்க இருக்கட்டும், பொறுப்புக்காரங்க இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட அவர்களை மோடி ஐயாவுக்கு வாக்களிக்க நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள். ஐயா 80% ஓட்டு இந்த பூத்தில் நம்ம வாங்கணும். ஐயா 80% ஓட்டு நம்ம வாங்கணும் மோடி ஐயா. 80% வாக்குகளை மோடி ஐயாவிற்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டும். அவர் செய்த வேலைக்கு அவரை இன்னும் ஊக்கப்படுத்தணும். இன்னும் 5 ஆண்டுகள் கடுமையா வேலை செய்யுங்க, எங்க பகுதி பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுங்க. அதற்கு இந்த ஏப்ரல் 19 தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் பெரியவர்களை, தாய்மார்களை. வெற்றியின் சின்னம் தாமரை, மோடி ஐயாவின் சின்னம் தாமரை, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்னம் தாமரை. எங்களுடைய வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாமல் இவிஎம் மிஷின்ல முதல் பட்டனே தாமரை. முதல் பட்டனே நம்முடைய கூட்டணிக்கான முதல் பட்டன் தாமரையை நீங்க அழுத்தணும். அதன் மூலமாக மாற்றத்தை நாங்கள்